ராஜமௌழி இயக்கத்தில் பிரபாஸ், அனுஷ்கா, தமன்னா, ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் வெளியான பாகுபலி திரைப்படத்தின் 2 பாகங்களும் வசூலில் இமாலய சாதனை புரிந்தது. இந்த படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பை தவறவிட்ட பிரபலங்கள் பற்றி இங்கு பார்க்கலாம். பலாலாதேவா கதாபாத்திரத்திற்கு நடிகர் ஜான் ஆபிரகாமை தான் ராஜமௌழி முதலில் அணுகியுள்ளார். ஆனால் அவர் நெகட்டிவ் கேரக்டரில் நடித்திட ஆர்வம் காட்டவில்லை என சொல்லப்படுகிறது. பாகுபலியை இந்தியில் எடுப்பதை கைவிட்ட பிறகு தென்னிந்திய நடிகர்களை அணுகினார். சிவகாமி தேவி கதாபாத்திரத்திற்கு முதலில் நடிகை ஸ்ரீதேவியை தான் படக்குழு அணுகியுள்ளது. ஆனால் சம்பளம் மற்றும் திரை நேரம் தொடர்பான ஸ்ரீதேவியின் கோரிக்கைகள் படக்குழுவுக்கு ஒத்துப்போகவில்லை என கூறப்படுகிறது. பாகுபலி படக்குழு சத்யராஜ் நடித்த கட்டப்பா கதாபாத்திரத்திற்கு மலையாள ஸ்டார் மோகன் லால் அணுகியதாக கூறப்படுகிறது. ஆனால் திரை நேரம் குறித்து திருப்தி அடையாததால் அந்த வாய்ப்பை மறுத்துள்ளார். அனுஷ்கா ஷெட்டியின் தேவசேனா கதாபாத்திரத்திற்கு முதலில் நயன்தாரா நடிக்க வைத்திட படக்குழு திட்டமிட்டுள்ளது. ஆனால் அவர் பிற கால்ஷீட் காரணமாக பட வாய்ப்பை நிராகரித்ததாக கூறப்படுகிறது. இது எந்தளவுக்கு உண்மை என தெரியவில்லை. தமன்னா நடித்த அவண்டிகா கதாபாத்திரத்திற்கு முதலில் நடிகை சோனம் கபூரை தான் ராஜமௌழி அணுகியுள்ளார். ஆனால் ஷூட்டிங்கிற்கு 2 ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளது. அச்சமயத்தில் சோனம் பிற படங்களில் நடித்திட ஒப்பந்தமாகியிருந்தார். ஜான் ஆபிரகாம் நிராகரித்த பாலாலாதேவா கதாபாத்திரம் விவேக் ஓபராயின் கைக்கும் சென்றுள்ளது. ஆனால் பிற படங்களில் நடித்துக் கொண்டிருந்ததால் அந்த வாய்ப்பை விவேக் ஓபராய் நிராகரித்துள்ளார். சிவகாமி தேவி ரோலில் நடித்திட பாலிவுட் நடிகை லட்சுமி மஞ்சுவை ராஜமௌழி அணுகியுள்ளார். ஆனால் பிரபாஸ் மற்றும் ராணாவின் தாயாக நடிப்பது சரியாக வராது என்று படவாய்ப்பை நிராகரித்தார். அப்படி செய்ததில் எந்த வருத்தமும் இல்லை என பேட்டியில் கூறினார்.